ஹலோ கைஸ், வெல்கம் டு பர்பிள் டேஃபடில்ஸ். இப்போ நம்ம என்ன போயம் பார்க்க போகிறோம்னா, ஓ கேப்டன் மை கேப்டன். அண்ட் இந்த போயம் எழுதுனது வால்ட் விட்மன் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் போய்ட் எழுதியிருக்காரு. அண்ட் இவர் வந்து 1819லேருந்து 1892 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் வந்து ஒரு டிரான்சென்டலிஸ்ட் போய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் டிரான்சென்டலிஸ்ட். அண்ட் தென் இவரோட ரைட்டிங் ஸ்டைல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரீ ஸ்டைலாக இருந்திருக்கும். ஃப்ரீ ஸ்டைல் இந்த சென்ஸ் ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாக எழுதியிருப்பார். அண்ட் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க, ஏன்னா அவரோட ரைட்டிங் ஸ்டைல் அந்த மாதிரி இருந்திருக்கும். அண்ட் தென் இவரோட மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா லீவ்ஸ் ஆஃப் கிராஸ். இந்த லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படிங்கிற பொய்ட்ரி வந்து ஒரு கலெக்ஷன். ஸோ அந்த கலெக்ஷனில் அவர் எதை பற்றி பேசியிருப்பார்னா, டெமோக்ரஸி, இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் நேச்சர், இதை பற்றி எல்லாம் பேசியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் இந்த லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படிங்கிறது தமிழில் கூட டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இவரோட இந்த பொய்ட்ரி ஓ கேப்டன் மை கேப்டன் இது வந்து 1865 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு எலிஜி. ஸோ எலிஜின்னா நான் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க. ஸோ அந்த இறந்து போன பர்சனுக்காக அவங்களோட நினைவாக மோன்ஃபுல்லாக நம்ம எழுதுறதுக்கு பேர் தான் எலிஜி. ஸோ இந்த எலிஜி யாருக்காக எழுதியிருக்காரு அப்படின்னா, பிரசிடெண்ட் அப்ரஹாம் லிங்கன். ஸோ இந்த அப்ரஹாம் லிங்கன் எப்போனா சிவில் வார்க்கு அப்புறமா இறந்துருவார். ஸோ அவருக்காக எழுதினது தான் இந்த ஓ கேப்டன் மை கேப்டன் அப்படிங்கிற போயட்ரி. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த போயட்ரி வந்து சிவில் வார் முடிஞ்சதுக்கப்புறமா எழுதுறாரு. சிவில் வார் முடிஞ்சதுக்கப்புறமா அப்ரஹாம் லிங்கன் வந்து சுட்டு கொல்லப்படுறாரு. ஸோ அவர் இறந்ததுக்காக எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விட்மனுக்கு வந்து அப்ரஹாம் லிங்கன் மேலே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் அதிகம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாட் ஓன்லி விட்மன், ஹோல் அமெரிக்கன் நேஷனே வந்து அப்ரஹாம் லிங்கன் இறந்ததுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த துயரம் தாங்க முடியாமல் அந்த துயரத்தின் வாயிலாக ஒரு வெளிப்பாடாக அவர் எழுதினது தான் இந்த போயம் ஓ கேப்டன் மை கேப்டன். இன்னொரு போயம் கூட எழுதியிருக்காரு, அதுவும் ஒரு எலிஜி தான். அண்ட் தென் இந்த போயமோட தீம்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ், லீடர்ஷிப், விக்ட்ரி, மோர்னிங். ஸோ இது அப்படியே கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். விக்ட்ரியும் இருக்கும், ஜெயிச்சிட்டும் இருக்காங்க, பட் அட் த சேம் டைம் இழப்பும் இருக்குது. அப்புறம் சந்தோஷமாகவும் இருப்பாங்க, அட் த சேம் டைம் கண்ணீரும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் வந்து இந்த பொயட்ரி கலெக்ஷனில் யூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் தென் நம்ம பொயட்ரி உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓ கேப்டன் மை கேப்டன். O captain, my captain, our fearful trip is done. The ship has weathered every rank. The prize we stout is won. The boat is near, the bell I hear, the people all exulting. While follow Isis, the steady kneel, the vessel grim and daring. But oh heart, 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 oh the bleeding drop of red, where on the deck my captain lies, fallen cold and dead. ஸோ இந்த லைன்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓ கேப்டன் மை கேப்டன். ஸோ ஓ கேப்டன் மை கேப்டன் யார் அட்ரஸ் பண்ணுறாருன்னா அப்ரஹாம் லிங்கன். அண்ட் அட் தி சேம் டைம் இங்கே கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படிங்கிறது அப்ரஹாம் லிங்கனை வந்து குறிக்குது. அண்ட் அந்த ஷிப்புன்னு எதை சிம்பலைஸ் பண்ணுறாரு அப்படின்னா அமெரிக்கா, யூஎஸ்ஏவை வந்து சிம்பலைஸ் பண்ணுறாரு. அண்ட் இங்கே இந்த கேப்டன் கிட்ட என்ன சொல்கிறாரு, நாம் கஷ்டப்பட்டு வெயிலையும் புயல்லையும் மழையிலையும் நம்மளோட கப்பலை கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு வந்து இப்போது நாம் அந்த கடினமான ஒரு பயணத்தை முடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட அந்த ஷிப்பை இவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி கொண்டு வந்து கரையில் நிறுத்த போகிறோம். ஸோ நம்ம எதுக்காக இவ்வளோ நாள் போராடி நம்மளோட ஷிப்பை பத்திரமா நம்மளோட நம்மளோட கூட இருக்கிறவங்க மேன்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கிட்டு நாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து விட போகிறோம். ஸோ அதுதான் நம்மளோட விக்ட்ரி. இந்த கப்பல் என்ன பண்ணுது, கேப்டன் கிட்ட சொல்கிறார், நம்மளோட கப்பல் நிறைய புயல், வெயில், மழையில் போராடி கடைசியாக அதையெல்லாம் எதிர்த்து வின் பண்ணி நம்ம மக்களுக்கும் எதுவும் ஆகாமல் நம்ம பத்திரமா நம்மளோட நம்மளோட துறைமுகத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம எதுக்காக போராடணுமோ அது நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த துறைமுகத்தில் என்ன இருக்குது, அங்கே இருக்க பீப்புள் எல்லாருமே மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஆரவாரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களோட சொந்தக்காரங்களே இந்த ஷிப்பில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வர போகிறாங்கன்னு ஆரவாரம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கே
அப்போது அவங்க ஆரவாரம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட வெசல், இந்த சென்ஸ் வெசல்னால் இந்த ஷிப்பு, நம்ம போயிட்டுருக்க இந்த கப்பல் எப்படி இருக்குது, ரொம்ப கிரிம் அண்ட் டேரிங். அதாவது இவ்வளோ புயல் கஷ்டத்தை எதிர்த்து போராடி அப்படியே ஒரு கெத்தாக மாசாக வந்து நம்மளோட கப்பல் வந்து வந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு பீப்புளெலாம் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பட் ஓ ஹார்ட். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன ஆகுது, என்னோட த கேப்டன் ஆஃப் தி ஷிப் பார்த்திங்கன்னா அந்த டெக்குங்கிற பிளேஸில் இறந்து கிடக்குறாரு. அவரை சுற்றி ஒரே ரெட்டாக இருக்குது. அண்ட் அந்த கேப்டன் எப்படி இறந்துருக்காரு, அவரோட உடம்பு வந்து கோல்டாயிருச்சு. ஹி வாஸ் ஃபாலன் கோல்டுன்னு டெட், ரொம்ப கோல்டாக இருக்குது அண்ட் இறந்து போயிட்டாரு. அவரை சுற்றி ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ எதை சிம்பலைஸ் பண்ண சார், ஷிப்புங்கிறது அமெரிக்கா, யூஎஸ்ஏ, அண்ட் கேப்டன் வந்து அப்ரஹாம் லிங்கன். ஸோ அப்ரஹாம் லிங்கன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, யூஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியை சிவில் வார் பண்ணி அந்த சிவில் வார்லேருந்து விக்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு. ஸோ எதுக்கான அந்த விக்ட்ரியை கொண்டு வந்திருக்காருன்னா ரேசிசம் எகெயின்ஸ்ட், அதான் சிவில் வார் நடந்துச்சு. ஸோ அந்த சிவில் வாரோட முடிவில் ரேசிசம் அப்படிங்கிறது ஒன்று இனிமேல் அமெரிக்காவில் இல்லை அப்படிங்கிற ஒரு விக்ட்ரி வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அதே மாதிரி இங்கே இந்த ஷிப் வந்து பல இன்னல்கள் போராட்டத்துக்கு அப்புறமா போர்ட்டை நோக்கி வருது, இதுவும் ஜெயிச்சு வருது. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி எழுதியிருக்காரு விட்மன். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா, ஓ கேப்டன் மை கேப்டன் ரைஸ் அப் அண்ட் ஹியர் த பெல், ரைஸ் அப் ஃபார் யூ த ஃப்ளாக் இஸ் ஃப்ளங், ஃபார் யூ த பகில் ட்ரில்ஸ், ஃபார் யூ த பொக்கே அண்ட் த ரிப்பன் ரட்ஸ், அண்ட் ஃபார் யூ த ஷோர்ஸ் அ க்ரௌடிங், ஃபார் யூ தி கால் த ஸ்வேயிங் மாஸ் தேர் ஈகர் ஃபேஸ் இஸ் டர்னிங். இப்போ என்ன சொல்கிறாரு, கேப்டன் வந்து இறந்துட்டாரு, அவரோட உடம்பு கோல்டாக இருக்குது, விரைச்சி போயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறாரு, யாராக இருந்தாலும் நம்மளாக இருந்தாலும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் போய் உட்காந்து கேப்டன் எந்திரிங்க, அங்கே பாருங்கள் உங்களுக்காக தான் அவங்க ஆரவாரம் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்காக தான் அங்கே பெல்ஸ் அடிச்சிட்ருக்காங்க, உங்களுக்காக தான் அங்கே ஃப்ளாக்ஸ் பறந்துட்டுருக்கு, உங்களுக்காக தான் அங்கே ட்ரம்ஸ் வச்சிட்ருக்காங்க, உங்களுக்காக தான் நிறைய பொக்கே வச்சிட்ருக்காங்க, ரிப்பன்ஸ் வச்சிட்ருக்காங்க, அங்கே இருக்க க்ரௌடெல்லாம் ரொம்ப சியர் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்காக தான், தயவு செஞ்சு எந்திரிங்க, உங்களுக்காக தான் இந்த மக்கள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. Here captain dear father, this arm beneath your head, it is some dream that on the deck you have fallen cold and dead. ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு, நான் என்னோட இறந்து போனவரை கையில் வச்சுட்டு கொடுக்குறாரு, நீங்கள் எந்திரிங்க, உங்களுக்காக தான் அங்கே இருக்காங்க, வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் எந்த அசைவுமே இல்லை, என்னோட ஆர்ம்ஸ், நான் அவர் தலைக்கு பின்னாடி வச்சுருக்கிறதுல கூட எந்த ஒரு வார்ம்த், சூடுமே எனக்கு கிடைக்கல. அவர் வந்து ட்ரீம்லேண்ட் போயிட்டாரு, அவரோட உடம்பு ஒர்க் ஆகலை, இறந்துட்டாரு. அண்ட் அவரோட லிப்ஸ் எப்படி இருக்குது, பேலாக இருக்குது. அண்ட் அவரோட ஆர்ம்ஸ் பேல், அவரோட லிப்ஸ் எப்படி இருக்குது, பேல் அண்ட் ஸ்டில். பேல்னா வெளுத்து போயிருக்கு, ஸ்டில்னா மூவ் ஆகலை, அப்படியே இருக்குது. மை ஆர்ம் டஸ் நாட் ஃபீல், மை ஃபாதர் டஸ் நாட் ஃபீல் மை ஆர்ம்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், என்னோட ஆர்ம்ஸ்க்கு அவரோட வார்ம்த்து தெரியல. அதே மாதிரி என்னோட வார்ம்னஸ் என்னோட ஃபாதர்னு யாரை சொல்கிறான்னா கேப்டன், அந்தளவுக்கு அவர் வந்து பெரிய ஃபிகராக தன்னோட லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிகராக விட்மன் வந்து நினச்சிருக்காரு. ஸோ அதனால தான் மை ஃபாதர் அப்படின்னு அட்ரஸ் பண்ணியிருக்காரு. And the ship is anchored safe and sound, and its voyage closed and done. From the fearful trip, the victory ship comes in with object won. Exalt, O shore, and ring, O bells, but with the mournful tread, walk the deck, my captain lies fallen cold and dead. So இப்போ என்னாச்சு, என்னோட கேப்டன் நான் என் கையில் வச்சுருக்கேன், அவரோட வார்ம் எனக்கு தெரியல, என்னோட வார்ம்த் அவருக்கு தெரியல. அண்ட் அவரோட ஃபேஸ் உடம்பெல்லாம் கோல்டாக இருக்குது, விரைச்சி போயிருக்கு, அவரோட லிப்ஸ் பேலாக இருக்குது, கலர் இல்லை, அண்ட் ஸ்டில் மூவ் ஆகலை. அண்ட் இப்போது இந்த ஷிப்பு வந்து ஆங்கர் இங்கே அந்த போர்ட்டில், அந்த துறைமுகத்தில் சேஃபாக நிறுத்தப்பட்டுருச்சு, சேஃப் அண்ட் சவுண்டாக நிற்குது. இந்த ஷிப் இவ்வளோ நாள் மேற்கொண்ட இந்த கஷ்டமான பயணம் வந்து முடிஞ்சிருச்சு, விக்ட்ரி வந்துருச்சு. பட் what happened on the other hand, the captain வந்து இறந்துட்டாரு. அண்ட் இவ்வளோ இதில் என்னோட கேப்டன் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு இந்த பர்சன், இந்த போயட் வந்து ஃபீல் பண்ணுறாரு. இந்த சேம் வே அமெரிக்கா வந்து சிவில் வார்க்கு அப்புறம் அந்த ரேசிசம் அழிச்சு, ரேசிசம் அப்படிங்கிறது ஒன்றே இல்லை அப்படின்னு வந்து சொல்லி டிக்ளேர் பண்ணியாச்சு. பட் ஈவன் தோ சிவில் வார் வந்து வின் ஆனால் கூட வாட் ஹேப்பன், அப்ரஹாம் லிங்கனை வந்து சுட்டு கொண்டுருவாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இந்த போயமில் வர கேப்டன் ஷிப்பையும் அந்த ஷிப் ஃபேஸ் பண்ணுற நேச்சுரல் கலாமிட்டிஸையும் அமெரிக்கா, அப்ரஹாம் லிங்கன் அண்ட் சிவில் வார் கூட கம்பேர் பண்ணி
விட்மன் எழுதியிருக்காரு. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் பேஷண்ட்லி லிசனிங்.